சமஸ்கிருதத்தை மத்திய அரசு திணிக்க பார்க்கிறது. இந்த முயற்சி தடுக்கப்பட வேண்டும். தொடர்ந்து இது போன்ற முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. இதை நாம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. ஹிந்தி திணிக்கப்பட்ட போது என்ன யுக்தியை கையாண்டோமோ அதுபோன்று சமஸ்கிருதம் திணிக்கப்படுமையானால் அதை தடுத்து நிறுத்தி விரட்டி அடிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆல்ரெடி இல்ல திருமணத்தில் பேசியிருக்கிறார். இது தொடர்ந்து அவர் வலியுறுத்தி வரக்கூடிய கருத்து. சென்ற வாரமும் கூட மத்திய அரசு சில முயற்சிகளை மேற்கொள்கிறது. ஒரு வேதிக் போர்டு அமைக்க பார்க்கிறது, சமஸ்கிருதத்தை பல்வேறு வகைகள்ல முன்னெடுக்க பார்க்கிறது, திணிக்க பார்க்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டி அவர் அறிக்கை விட்டிருந்தார். வேறு சில கட்சிகளும் அதை சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே பாரதிய ஜனதா அரசு தொடர்ந்து ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு ஈடுபட்டு வருகிறதா? திமுக தலைவர் இப்பொழுது கோபத்தோடு ஆவேசத்தோடு இதை எதிர்த்திருக்கிறார். அதை எதிர்ப்பதற்கான முகாந்திரங்கள் கூடுதலாக கடந்த சில நாட்கள்ல, கடந்த வாரங்கள்ல அதிகரித்திருக்கிறதா? மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியுடைய பேச்சு இவையெல்லாம் அதற்கு காரணமாக காட்டப்படுகிறது. ஒரு யதார்த்தமான மத்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை அரசியலாக்கப்படுகிறதா உள்ளிட்ட கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விவாதிப்போம். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவுடைய மாநில செயலாளர் திரு கே.டி. ராகவன் அவர்களும், திமுகவுடைய கூட்டணியான காங்கிரஸ் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இதுவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதல் கேள்வி திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட தான். சமஸ்கிருதத்தை மத்திய அரசு திணிக்க பார்க்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார். விரட்டி அடிக்கப்படணும் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு திணிப்பு செய்யப்படுமானால் அது எதிர்க்கப்படணும், சவுக்கு எடுக்கப்படணும் அப்படிங்கிறாரு. எந்த ஒரு திணிப்பையும் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த மொழியும் திணிக்க முடியாது. ஆனா நமக்கெல்லாம் எழக்கூடிய கேள்வின்னா, எந்த அடிப்படையில முன்பு இல்லாதவாறு, முந்தைய காங்கிரஸ் அரசு செய்யாதவாறு, இதுவரைக்கும் இல்லாதவாறு புதிதாக திணிப்பு நடக்கிறதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க? முதல்ல நீங்களும் சொல்லிட்டீங்க, நானும் சொல்றேன், தெளிவாக சொல்கிறேன். காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் எதையும் எதிர்ப்பவர்கள் அல்ல, மொழி வெறியர்கள் அல்ல. ஆனால் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசு மூணே அஜெண்டா தான்: ஹிந்தி, ஹிந்துஸ்தான், ஹிந்துத்வா, சூடோ ஹிந்துத்வா, ஹிந்துஸ். இதுதான் அவங்களுடைய இது. அந்த விதத்தில் எந்த விதத்திலும் கேட்டீங்க, நான் உங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், எக்ஸாம் பேப்பரை காட்டியிருக்கேன். தமிழகத்தில் ஐடிஐ படித்த எக்ஸாம் பேப்பர்ல மோடி அரசு வந்த பிறகு ஆங்கிலத்தில் கேட்கல, தமிழ்ல கேட்கல, ஹிந்தியில வந்ததை நான் தெளிவா எடுத்து காத்திருக்கேன். நான் மறுபடியும் வேணா நீங்க போய் பார்க்கலாம். இந்த அரசை பொறுத்தவரை ஹிந்தியை திணிப்பதும் ஒரு பெரும்பான்மையான இது சிந்தனையை நம் மீது சிந்திப்பது, அதாவது ஹிந்திக்காரங்கெல்லாம் சேர்ந்து வடநாட்டில் இருக்காங்க, அதை வேண்டுமென்றே திணிக்கின்றார்கள் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்ல. நான் ஏன் அதை தெளிவு பண்ண சொல்ல, திணிக்கிறாங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, பிஜேபி ஹிந்தி திணிக்கிறாங்க, நீங்க ஒத்துக்கிறீங்க? எதற்கும் ஜட்மெண்ட் கொடுக்கறீங்க, சொன்னீங்க, ஓரளவு ஒத்துக்கிறீங்க. இல்ல, திணிக்கிறாங்க, இல்ல இது சரி தப்பு, ப்ரூஃப் இல்ல, யூ ஆர் என்டைட்டில்ட் டு யுவர் வியூஸ். நோ, ஐ அம் நாட். இட் இஸ் யூ கேன் ஷோ இட். நீங்க இல்லன்னு மறுக்க முடியுமா? நான் சொன்னதை நான் கேட்பது, நான் சொன்னது இல்லன்னு மறுக்க முடியுமா? நீங்க காமிச்சிருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில, அது திணிப்பா இல்லையான்னு முடிவு செஞ்சு ஜட்மெண்ட் கொடுக்கறது ஜட்ஜ் இல்ல, மக்கள் கொடுக்காங்க. தமிழகத்துல ஒண்ணும் தெரியாது இங்கிலீஷ் தமிழ் பேசுற இடத்துல ஹிந்தியில மட்டுமே பேப்பர் கொடுத்தது திணிப்பு இல்லன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதையும் மக்கள் பார்த்து மக்கள் தான் முடிவு செய்யணும். நான் எதுவுமே சொல்லல. நான் கேட்கிற கேள்வி, சமஸ்கிருதத்தை முன்பு இல்லாதவாறு இப்பொழுது திணிக்க பாக்குறாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் அவர் சொல்றார்? அதாவது சமஸ்கிருதத்தை ஒரு மொழியா பார்க்கலாம். சமஸ்கிருதத்தில் பல செய்திகள் இருக்கலாம். எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த தமிழ். இந்த தமிழுக்கு செம்மொழின்னு வாங்கி நாங்களும் கலைஞர் அவர்களும் சேர்ந்து தமிழுக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுத்தோம். ஆனால் இதை சமஸ்கிருத தமிழுக்கும் இவங்க எப்படி செய்யணும்னா, உண்மையிலே சமஸ்கிருதம் செம்மொழி நாங்க யாரும் மறுக்கலையே, அதை வரவேற்கிறது எப்படி திணிக்கிறாங்க? இல்ல, அதான் சொல்றேன், ஏன் தமிழுக்கு கொடுக்கல, ஏன் செம்மொழியான தமிழை கொண்டு போய் மற்ற மாநிலங்கள்ல செய்யல? அப்ப சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஏன் தமிழ் இருக்கிற திருவள்ளுவர் சிலை வரப்போகுது இல்லைங்க? நான் என்ன கேட்கிறேன், சமஸ்கிருதத்தை கொண்டு ஒவ்வொரு இடத்துலயும் சமஸ்கிருதம் கத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல, எங்க கத்துக்கணும்னு சொல்றாங்க? ஏன் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அப்படி எங்க சமஸ்கிருதம் கட்டாயப்படுத்தப்பட்டு இல்ல இல்ல, அதை ஏன் தமிழுக்கு நீங்க கொடுக்கலன்னு நான் கேட்கிறேன். அதை கேளுங்க சார், இல்ல கேளுங்க. இல்ல இல்ல, அப்ப சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க, திணிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், ரெண்டு மொழிகள் தமிழும் செம்மொழி தானே, தமிழும் செம்மொழி தானே. ஆமா. அப்ப அதே சமஸ்கிருதத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை தமிழுக்கு கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் கூற முடியும்? நீங்க கொடுத்தீங்களா? நான் இதை கேள்வி இல்லை. இப்ப மோடி அவர்கள் திணிக்கிறார்கள், நாங்க சமஸ்கிருதத்தை திணிச்சோமா? இந்த மாதிரி
நாங்க திணிக்கலையே, நாங்க திணிச்சோமா? ஏதாவது வித்தியாசம் இருக்காங்கதான் என்னோட நிச்சயமா வித்தியாசம். 2008-9 தமிழ் வளர்ச்சிக்காக காங்கிரஸ் அரசு ஒதுக்கிய தொகை 4.47 கோடி, சமஸ்கிருதத்துக்காக 72 கோடி. 2009 தமிழுக்கு 8.6, சமஸ்கிருதத்துக்கு 100 கோடி. 2010 10 கோடி தமிழுக்கு, 108 கோடி சமஸ்கிருதத்துக்கு. 2011 3 கோடி தமிழுக்கு, 54 கோடி சமஸ்கிருதம். 2014 அதேதான் 120 130 தமிழுக்கு 10 6 இதே ட்ரெண்ட். நிறுத்துறாதீங்கன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆனா அவங்க திணிக்கிறாங்க. இதுல என்னன்னா சமஸ்கிருதத்தை ஒவ்வொரு பள்ளியிலும் சொல்லி கொடுக்கணும். இல்ல சொன்னாங்க ஏன் இதுக்கு செகண்ட் லாங்குவேஜ் கொண்டு வந்தது தமிழ கொண்டு வந்தாங்களா? எங்க கொண்டு வந்தாங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல ஜெர்மனுக்கு பதிலா இத கொண்டு வந்த முயற்சி பண்ணாங்களா? இல்லையா? காரணமே ராஷ்டிரிய வேத வித்யா பரிஷ்டனை அதுல 10,000 அது ஒரு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. அது 10,000 மாணவர்கள் இருந்து 40,000 மாணவர்கள் சேர வழிவகை செய்யக்கூடிய மறுபடியும் எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்றேன். கலைஞர் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை தெளிவாக சொல்கிறேன், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தமிழ் வளர்க்கப்பட வேண்டும். இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆழ்வார்களாலும் நாயன்மார்களாலும் வளர்க்கப்பட்ட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. எப்படி சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம், ஆனா நான் மொழி வெறியர்கள் அல்ல, இதை இது பண்றது தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஹிந்தி செயல்பாட்டிலிருந்து இந்த மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடு எப்படி வேறுபட்டதுன்னு திணிக்கிறாங்கன்னு சொல்றேன். சமஸ்கிருதம் இந்தியாவுடைய ஆன்மா சொன்னவர் யார்? டாக்டர் மன்மோகன் சிங். ஐயா, அதுல நான் இல்லன்னு சொல்றேன். தமிழ் இல்லைன்னு சொல்றேன். தமிழ் இந்தியா இது மட்டும் தான் ஆத்மாவா? அவர் அதை சொன்னார். நான் மறுபடியும் சொல்றேன், நாங்கள் மொழி வெறியர்கள் அல்ல. பாரதிய ஜனதா கட்சியை போல நாங்கள் மொழி வெறியர்கள் அல்ல, இந்துத்வா வெறியர்கள் அல்ல, ஹிந்தி வெறியர்கள் அல்ல. சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சி மற்றும் விருத்தியை மேம்பாடு செய்ய யூபி அரசு உறுதி பூண்டுள்ளது. ஏன் தமிழை செய்ய மாட்டாங்க? நாங்க செஞ்சோமே. யார் தமிழ் செம்மொழியாக்கிந்து? யார் தமிழ் செம்மொழியாக்கிந்து? யூபிஏ காங்கிரஸ் மத்திய அரசு. அப்புறம் இவங்க செஞ்சாங்களா? அதுக்கு முன்னால இருந்தாங்களே, 98 வரைக்கும் இருந்தாங்களே, செஞ்சாங்களா? தமிழை பொறுத்தவரை தமிழுக்கு செம்மொழி என்ற அந்தஸ்தையும் தமிழுக்குரிய முக்கியத்துவத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் அரசு, யூபிஏ அரசு கலைஞர்களுடைய கோரிக்கையின் பேரில் கொடுத்தது. திரு கே.டி. ராகவனுடைய முதற்கட்ட கருத்து இதுல இந்த ஒரு பேட்டர்ன், நீங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இந்த ஒரு ஜெர்மன் வெர்சஸ் சன்ஸ்கிருத் விவகாரமாகட்டும், இல்லாட்டி ஸ்மிருதி இரானியுடைய பேச்சாகட்டும், இதுல இந்த ஒரு வேதிக் போர்டை விரிவுபடுத்துவதாகட்டும், இதற்கான ஒரு ஜென்யூன் நீட் இருக்கிறதா? ஒரு தமிழ் போன்ற ஒரு லிவிங் செம்மொழியை இது மேம்பாட்டுக்கு மத்திய அரசு அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமும் இதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ஒன்னா? அவர் சொல்றது போல இட் இஸ் டிஸ்ப்ரொபோர்ஷன். அதாவது சமஸ்கிருதத்தை வேதிக் போர்டு கொண்டு வந்தா அது தமிழை ஏன் வளர்க்கணும்னு பேசுறது இல்ல, அது இத பத்தி பேசுறோம். சம்ஸ்கிருதம்ங்கிறது கலைஞர் சொல்ற மாதிரி உள்ளே திணிக்கிறதா இல்ல, தொல்காப்பியத்தில் இருக்கிறது. வேதங்களை வேதிக் போர்டு கொண்டு வரேன்னு மத்திய அமைச்சர் சொன்னதுனால இப்படி பேசுறார் கலைஞர். வேதம் என்பது தொல்காப்பியத்தில் இருக்கிறது. தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினவர் இவரு, அதை படிக்கணும் முதல்ல. அதே போல 50 காப்பியங்கள்லயும் நான்மறை வேதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் எழுதிய திருக்குறளிலே வேதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னை பெரியார் பல்கலைக்கழகத்தில் MA சான்ஸ்கிரிட் கோர்ஸ் இருக்கு. நீங்க கொஞ்சம் அலோவ் பண்ணணும், ஏன்னா நான் டிஃபெண்ட் பண்ற இடத்துல இருக்கிறேன். இது இவர் சொல்லிலாம் உள்ள வருது இல்லைங்க. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சமஸ்கிருதமும் தமிழும் சேர்ந்தே இருக்கிறது. கருணாநிதிங்கிற பேர் தமிழ் பெயர் கிடையாது, சமஸ்கிருத பெயர். ஆதித்யான் டிவி வச்சிருக்கிறாரே, சமஸ்கிருதமா இந்தியா தமிழா? அதனால கலைஞர் அவர்கள் நீங்க முதல்ல சொல்லுவதற்கு முன்பாக நீங்க உங்களுடைய வித பாருங்க. ஆதித்யான்னு பேரனுக்கு பேரை வச்சுட்டு சமஸ்கிருத பேர் கூட ஐ வில் டாக் சார். நீங்க என்ன சொல்றீங்க? செருப்பால் அடிப்பா, ஆளவச்சு அடிப்பேன், விரட்டுவெல்லாம் பேசுறதெல்லாம் ஒரு தலைவருக்கு அழகா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு சமஸ்கிருதம் என்பது இந்தியாவில் எல்லா இடத்துலயும் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்தே. நீங்க தானே சார் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினீங்க, அதுல நான்மறை வேதங்களை பத்தி வரலையா? வேதிக் நான் என்ன கேட்கிறேன், இன்னொன்னு திரு நாராயணன் பல மொழியில கலந்திருக்கிறது. திரு நாராயணன் அவர்கள் பல மொழிகள் சாரி ப்ளீஸ் கொஞ்சம் என்ன பேசல பண்ணுங்க. ஒரே ஒரு நிமிஷம் பேசுறேன், அப்ப நீங்க கேள்வி கேளுங்க.
திரு நாராயணன் சொல்றாரு, நாங்கள் திணிக்கவே கிடையாது. தமிழ்நாட்டுல திராவிட இயக்கங்கள் 50 ஆண்டு காலமாக இங்க இருப்பதற்கு காரணமே நீங்க இந்திய திணிச்சதான். கொஞ்சம் இருங்க, நீங்க இந்திய திணிச்சதான். 1986 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவி பறிக்கப்பட்டதே நவோதயா பள்ளியை கொண்டு வருவேன்னு ராஜீவ்காந்தி சொன்னதுதான். இந்தி திணிப்பை ஆரம்பித்தது நீங்கள். உங்களால் தான் இன்னைக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்துஸ்தானி அப்படிங்கிற கோஷம் உங்களுக்கு சார் இங்க பாருங்க, ஹிந்துஸ்தானிங்கிறதுலயும் பெருமைப்படுறோம், நாங்கள் எங்களுடைய கொள்கை ஹிந்துத்துவம்ங்கிறதுலயும் பெருமைப்படுறோம். இங்க பாருங்க சார், புரிஞ்சுக்கோங்க, இந்த நாட்டுல விவாதம் வந்தது எந்த மொழி ஆட்சி மொழியாக தேசிய மொழியாக இருக்கணும்னு விவாதம் வந்தது. சமஸ்கிருதம் இந்த நாட்டுடைய தேசிய மொழியா இருக்கணும்னு ரெசல்யூஷன் கொண்டு வந்ததே டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இது மறுக்க முடியுமா? இதனால இங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க பாருங்க, மறுபடியும் மிஸ்டர் ஹரி, கொஞ்சம் இருங்க, கூட்டணி அனைத்து மொழிகளுக்கும் உரிமை கொடுக்கப்பட வேண்டும். திரு நாராயணன் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே காரணத்துக்கு சப்பக்கட்டு கட்டாதீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக போராடுவதாக சொல்லுவதே அப்பட்டமான பொய். இவர்கள் அப்படிப்பட்ட ஹிப்போக்ரட். ஒயிட் பேப்பர் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க படிச்சவங்க எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த இந்தி ஸ்கூல்ல படிச்சாங்க சொல்லுங்க சார். தயாநிதி மாறன் அமைச்சரா போறதுக்கு இந்தி தான் காரணம் சொன்னவர் சார். அவரு திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள்ட்ட தான் கேட்க விரும்புறேன். இப்போ இந்த ஒரு சர்ச்சையுடைய அடிப்படையே இந்த ராஷ்டிரிய வேத வித்யா பரிஷ்திரன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பின் மூலமா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வேத கல்வி எல்லாம் கூட பெருக்குவது அப்படிங்கிறது, இது ஏற்கனவே இதை ப்ரமோட் பண்ணுவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு டாக்டர் மன்மோகன் சிங் பேசியிருக்கிறாரு. நீங்க பண்றதுன்ற வேற, திணிக்கிறது வேற. அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரமோட் பண்றதுன்றது வேற, திணிக்கிறது வேற. 10,000 மாணவர்கள் இருந்ததை 50,000 மாணவர்களாய் ஆக்குவது அப்படிங்கறது ப்ரமோட் பண்ணுவதா திணிப்பதா? எடுத்துக்காட்டாக நீங்க ஹிந்தியில மட்டுமே பேசணும் ஆபீஸ்ல, உங்களுடைய இதெல்லாம் எழுதக்கூடிய கடிதங்கள் ஹிந்தியில் மட்டுமே வருவது திணிக்கக்கூடியதா இல்ல ப்ரமோட் பண்ண காங்கிரஸ் அரசு செஞ்ச போது தமிழ்நாட்டை ஒரு பெரிய எதிர்ப்பு விடுத்தது. அதுபோல நேரு அவர்கள் மக்கள் விரும்பும் வரை நிச்சயமாக ஆங்கில மொழி தொடர்பு மொழியாக இருக்கும் என்று கூறினார். அதுல அதற்கப்புறம் காங்கிரஸ் அரசு தெளிவாக நேருனுடைய பார்லிமெண்ட் அஷூரன்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி லால் பகதூர் சாஸ்திரி அதுல இருந்து மாறினார் பிரச்சனை வந்தது. அதுக்கு பிறகுதான் மாறுகிறது பெரிய சர்ச்சை. இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு தமிழகத்திற்கு இல்ல அதை நீங்க பதிவு பண்ணோம். தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. சாஸ்திரி அவர்கள் செய்வது இல்ல, நேருடைய இது நிச்சயமா பண்ணணும். அந்த நேரத்தை வந்தாங்க. உண்மை, அது பெரிய சர்ச்சையாச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு அரசியல் ரீதியா தமிழ்நாட்டில் அது பின்னடைவை கொடுத்தது அந்த சம்பவம். என்னுடைய தமிழக மக்களுக்காக அன்று துணிந்து நின்று தமிழக மக்களுக்காக குரல் கொடுத்தது எங்களது தலைவி இந்திரா காந்தி என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது போல கையெழுத்து கட்டாயமா போடணும், எல்லா மாணவர்களும் ஹிந்தி படிக்கணும், எல்லா பள்ளிக்கூடத்திலும் ஹிந்தி சொல்லி தரணும். அப்படி எங்க திணிப்பு வந்ததுன்னு கேட்கிறேன். இல்ல இப்ப பண்றாங்களே, ஹிந்தி திணிப்பு பண்றாங்க. நான் காட்டினேன்ல, நான் ஒரு எக்ஸாம் பேப்பர்லயே தமிழகத்துல ஒரு எக்ஸாம் பேப்பர்ல தெளிவாக ஹிந்தி கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து கொடுத்தா அது திணிப்பு இல்லையா? ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை போகிறது இல்லையா? அதுல ஆங்கிலம் இருந்ததா? இல்ல, அதுதான் பாக்கி, அதுதான் அது முக்கியம். இல்ல நான் I can give you proof time and time again. I have sent it, I have published it in my Facebook also. இந்த அரசு தெளிவாக மறைமுகமாகவும் இப்ப பாத்தீங்கன்னா இதுல போய் பாருங்க, ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போய் பாருங்க, பல இடங்கள்ல தமிழோ ஆங்கிலமோ இல்லாம ஹிந்தி மட்டுமே இருக்கு. பல இடங்கள்ல காட்ட முடியும். ஜம்மு காஷ்மீர்ல மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே உள்ள பல இடங்களிலே நான் நேராக பார்த்திருக்கேன். நீங்க வேணா அடுத்த முறை நான் கொண்டு வந்து காட்டுகிறேன், நிச்சயமாக உள்ளது. சில விஷயம் இல்ல, இப்ப நீங்க பாருங்க, தமிழும் ஒரு செம்மொழி, சமஸ்கிருதமும் ஒரு செம்மொழி. செம்மொழி பட்டியல்ல மற்ற மொழிகள் இருக்கு. ஆனா தொடர்ந்து இந்திய அரசுகள் செய்து வரக்கூடிய பட்ஜெட் அலோகேஷன்ல
எல்லா செம்மொழிகளுக்கும் சம அந்தஸ்து கிடைக்குதா? சமஸ்கிருதத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு எத்தனை இன்ஸ்டிடியூஷன் விரிவுபடுத்த போற 10,000 50,000 ஆக்க போற இவ்வளவு சமஸ்கிருதத்தோட தமிழ் படிக்கிறவங்க நிறைய அதுக்கு பணம் செலவழிக்க மாட்டாங்க. அதுல உங்க அரசு என்ன தவறான விஷயத்தை சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி கம்பேர் பண்றது கலைஞர் மாதிரி பேசுறீங்க. என்ன கம்பேரிசன்? என்னுடைய பெருமை உண்டு சார். மிஸ்டர் நாராயணன், என் கருத்தை சொல்லுவதற்கு எனக்கு உரிமை உண்டு. கலைஞர் மாதிரி பேசுறது மிஸ்டர் நாராயணன், என் கருத்தை எப்படி சொல்லணும் நான் தான் முடிவு பண்ண மத்திய அரசு கம்பேர் பண்ணி கொடுத்த அறிக்கையில இங்க இருங்க, ரெண்டு செம்மொழி ரெண்டுத்துக்குமான ஒதுக்கீட பார்க்கும்போது தமிழுக்கு எவ்வளவு குறைவாகும், இன்னொரு செம்மொழிக்கு எவ்வளவு அதிகமாகும். இருங்க ஹரி, 7 கோடி மக்கள் பேசுகிற தமிழ் எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுறாங்க? அடுத்தமெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருங்க, நான் என்ன சொல்றேன், இப்ப இந்த மாதிரி கம்பாரிசனே தப்புங்கிற. முதல்ல ஒரு மொழியை வளர்க்கிற அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு மொழியை அழிப்பது கிடையாது. நீங்க கலைஞரோட இல்ல மிஸ்டர், யூ ஆர் டைவர்ட்டிங் தி இஷ்யூ, யூ ஆர் டைவர்ட்டிங். இருங்க இருங்க இருங்க, ரெண்டு செம்மொழிகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம். வாட் இஸ் தி ப்ராப்ளம் வித் யூ? இல்ல, ப்ளீஸ் அலோ மீ, ப்ளீஸ் அலோ. நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க அலோ பண்ணதுக்கு ஒரே அளவுக்கு சார் நீங்க பேச அலோ பண்ணணும் மிஸ்டர். திஸ் இஸ் நாட் ஃபேர். இருங்க, நான் முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரேன். நான் இரலவென்ட் எல்லாம் சொல்லல. நான் என்ன சொல்றேன், இப்ப எல்லா மொழியும் கத்துக்கணும். நான் தான் சொன்னேன், சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில மாடர்ன் அரபிக்னு ஒரு சப்ஜெக்ட் எம்ஏல இருக்கு. கத்துக்கிட்டோம், படிக்கட்டும், யார் விரும்புறாங்களோ படிக்கட்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க, உருதுவை நாங்கள் எந்த மொழியா கொண்டு வருவோம் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால். நான் பேசல, நீங்க சொல்லிக்கோ, உங்களுக்கு ஓட்டு வேணும், என்ன வேணா சொல்லிக்கோங்க. உருதும் படிக்கட்டும், தப்பு கிடையாது. கிறிஸ்டியன் ஸ்டடீஸ் பத்தி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு, படிக்கட்டும். நான் அங்கெல்லாம் ஏன் ஒரு மதத்துக்காக அரபிக் இந்தியாவதா அரபிக் இந்திய மொழியா நான் கேட்கவே இல்லை சார். இங்க ஒன்னே கேட்கிறேன், நான் கேட்பது காழ்ப்புணர்ச்சி உங்ககிட்ட இருக்கு. கலைஞர் கிட்ட காழ்ப்புணர்ச்சி தான் அதிகமாக இருக்கிறதே தவிர தமிழை நீங்கள் வளர்ப்பது என்று சொன்னால், திருவள்ளுவர் தினத்தை இந்தியா முழுக்க 2015 கொண்டாட செய்தது நரேந்திர மோடி அரசு. இவங்க தமிழ் வச்சுட்டு சமச்சீர் கல்வி வருவதற்கு முன்பாக வரைக்கும் தமிழே எல்லாம் படிச்சிடலாம். நீங்க தமிழுக்காக என்றைக்கு இருந்ததில்லை, வெறும் வெத்து வசனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சமஸ்கிருதம் ஒரு செம்மொழி, மேலும் செம்மொழிகள் இருக்கு. எல்லாத்துக்கும் சம அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்களா? சம அளவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்கீங்களா? சம அளவுக்கு போக்கஸ் கொடுத்திருக்கீங்களா? சம அளவுக்கு நிதி ஒதுக்கீடு கொடுத்திருக்கீங்களா? 7 கோடி மக்கள் தமிழ் படிக்கிறாங்க, 7000 பேர் கூட சமஸ்கிருதம் படிக்கல. இது என்ன ஒரு குவாலிட்டினே புரியலையே. why you become restless Mr. Narayan? no I'm not bringing facts. நான் பதில் சொல்றேன், ஆனா அனுமதிக்கணும். நீங்க நடுவுல பேசினா என்னால பதில் சொல்ல முடியல. நீங்களே கேட்டுக்கோங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்ல. நான் என்ன சொல்றேன், தமிழ் என்பது இப்ப தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் பேசுறாங்க. அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப சம்ஸ்கிருதம் என்பது இந்தியா முழுக்க இந்த வேதங்களுக்கு முக்கிய. இப்ப வேதிக் வேதிக் போர்டுன்னு கொண்டு வந்ததே கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பரப்புகின்ற, அதை பாதுகாக்கின்ற இதுக்காக இது எப்படி தமிழுக்கு எதிராக மாறும்? நீங்க திரு கருணாநிதி மாதிரி பேசுறீங்கன்ற. இது சமஸ்கிருதத்தை டெவலப் பண்ணணும், பெங்காலி மொழியை டெவலப் பண்ணணும்னா அதை தமிழை அழிப்பதாக அர்த்தமா? நீங்க தமிழுக்காக இருக்கிறேன்னு சொன்னீங்களே, தமிழ் படிக்காம திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உயர் படிப்பு வரைக்கும் படிக்க முடியும். நீங்க தமிழுக்கு ஆற்றிய தொண்டு என்ன? ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு நீங்க எழுதின தொல்காப்பியத்துல வேதங்களை பற்றி இருக்கிறதா இல்லையா? யாரை ஏமாத்துறதா கேள்வி. கங்கை கரையில திருவள்ளுவருடைய சிலையை திருவள்ளுவர் ஆண்டு 2015 இந்தியா முழுக்க கொண்டாடுது. தமிழ் அஸ்ஸாம்ல இருந்து அந்தமான் வரைக்கும். அதாவது மறுபடியும் சொல்றேன், ப்ரமோட் பண்றதை நாங்க வேண்டாம்னு சொல்லல. நாங்க ப்ரமோட் பண்ணோம். பிஜேபி அரசு எல்லாவற்றையும் ஹிந்தி, சமஸ்கிருதம், ஹிந்துத்வா, இந்துஸ்தானை திணிக்கிறது. அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் திமுக காரங்களை கேளுங்க, இந்திய கொண்டு வந்ததே திணிச்சது நீங்கன்னு வாங்க. இந்த தருணத்தில் ஆட்சி வந்ததை செய்தாக வேண்டும். இந்த மொழி அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த நிலையில சமஸ்கிருதத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹிந்தி எப்படி திணிக்கிறதுக்கான முயற்சி நடந்ததோ அது போல சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது. அந்த முயற்சிகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று கடுமையாக சாடி இருக்கிறார் திமுக தலைவர். திணிக்கப்படுகிறதா அப்படிங்கிறது தனி விவாதம். சம முக்கியத்துவம் தமிழுக்கும் இதர செம்மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் அளவுக்கு கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற தொடர் கேள்விகளும் சேர்ந்தே எழுந்திருக்கின்றன. திமுக தலைவருடைய இந்த ஒரு பேச்சு இந்த விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் இருவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.